நாங்கள் இப்போ வடலூரில் இருக்கிறோம். வடலூர்லேருந்து பிச்சாவரம் போக போகிறோம். ஆனால் கூகுள் மேப்பில் ஒன்றே கால் மணி நேரம் டைம் காட்டுச்சு. எவ்வளோ நேரத்தில் அங்கே போய் சேர்றோன்னு பார்ப்போம். நாங்கள் வடலூர்லேருந்து 1.5 மணி நேரத்தில் வந்துடுவோம்னு நினச்சி பிளான் பண்ணியிருந்தோம் பிச்சாவரத்துக்கு. ஆனால் கூகுள் 1.25 மணி நேரம் கணக்காட்டுச்சு. ஆனால் நாங்கள் 1 ஹவர்லேயே பிச்சாவரத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். இப்போ பிச்சாவரம் போட்டில் உள்ளே இறங்கிட்டோம். பிச்சாவரம் போட்டில் போய்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொன்றா உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு வரேன். இடிக்க போகுது. பெரிய ஷூட்டிங் எடுத்துருக்காங்களா? ஏகப்பட்ட படங்கள் ஷூட்டிங் எடுத்துருக்காங்க. ஃபைட்டெல்லாம் அங்கே தான். ரூபா 8 பேர் போனால், எலக்ட்ரிக் போட்டில் போனால், ஸ்டீம் போட்டில் போனால் 1850 ரூபா. எது வரைக்கும் இருப்பார் அப்படியே கடைசி வரைக்கும். எங்கள் பக்கமே ஒரு 2-3 கிலோமீட்டர் போகும்போது. 3 கிலோமீட்டரா? மொத்தத்தில் 3 கிலோமீட்டர் சுற்றளவா? 3 கிலோமீட்டர் சுற்றளவு. கனடி எப்படி இருக்கும் உனக்கு? நல்லா இருக்கா? ஸ்டீம் போர்டில் போயிருக்கோம். எது? ஸ்டீம் போர்டு தான். ஷேரிங் யாரும் வரலையே. இப்போ நம்ம ஸ்டீம் போர்டில் 2 பேருக்கு போகிறா இருந்தால் 1850 ரூபா கொடுக்கணும். என்ன 2 பேருக்கு 1850 ரூபா வேஸ்ட்டு. இதுவே சூப்பராக தான் இருக்குது. இது நல்ல நிழல் வழியாக நல்லா ஸ்லோவாக போவாங்க. ஸ்டீம் போட்டு சரன்னு போய்ட்டு 40 நிமிஷத்துக்கு முடிச்சுடுவாங்க. இது வருது. ஓகே. இது நல்லா இருக்கு பற்றிய இந்த இடம். சூப்பராக அடர்ந்து வெயிலே தெரியல இந்த இடத்துல. சூப்பராக இருக்கு. ஸ்டீம் போர்டு இதுக்குள்ளே வருவாங்களா? அவங்க வருவாங்களா? கம்பு தலைவர். கிலோமீட்டர் கணக்கு தரது. தான் போவாங்க. எங்க வர தலையில் அடிக்காம குனிஞ்சுக்கோ.
இதுதான் எல்லை நான் அந்த ஏரியா எல்லைன்னு போட்டுக்கு பாரு இந்த போர்டு. போவோம் இன்னொரு 3 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வரும் 2.5 கிலோமீட்டர் வரும். அங்கே ஒரு வழி ஒன்று பார்த்தோம்ல. ஆமாம் ஆமாம். இது இப்படி போய் இப்படி சுற்றி வரும். அது டிக்கெட் எடுக்கிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து 1400 கிட்ட வரும். இப்போ 1 கிலோமீட்டருக்கு 450 ரூபா கட்டிருக்குல்ல. ஆமாம் ஆமாம். அது இன்னொரு அவங்க வந்து அந்த ஏரியா கணக்கு பார்த்தாங்கன்னா உங்களுக்கு வந்து 1400 ரூபாய்ட்டு சார்ஜ் பண்ணுவாங்க. துடுப்பு போட்டு அது எத்தனை பேர் போனாலும் சரி தான். ஒரு ஆள் போனாலும் அதான் அதான் 6 பேர் போனாலும் அதே ரேட்டு. இப்போ எங்களுக்கு 2 பேர் தானே நாங்கள் வந்திருக்கிறோம். என்ன இல்லை அந்த அமௌண்ட் அதான் வரும். அது அமௌண்ட் அதுதான். 6 பேர் போனாலும் அந்த அமௌண்ட் தான், 2 பேர் போனாலும் அதே அமௌண்ட் தான். வேற இதில் என்ன விசேஷம் இருக்குது சார்? இதுல இந்த சுனாமி புயல் வந்து அந்த வேகத்தை குறைக்கும். ஓ ஆமாம். அது உங்களை காப்பாற்றும், இந்த ஊரை காப்பாற்றும். சுனாமி வந்து அது அப்படியே காப்பாற்றிக்கும் உங்களை. நம்மளுக்கு வெளியில் அடிச்சு காற்று இங்கே அடிக்கல பாருங்க. அடிக்க இந்த மழை அந்த அளவுக்கு அடிக்கல. அந்த புயல் இங்கே அவ்வளோ இங்கே கிடையாது. பாண்டி அந்த லைன். ஆமாம், அந்த பக்கம் தான் அந்த புயல்லாம். இது மாங்குரோவ் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. மாங்குரோவ் தமிழில் வந்து இது வந்து சுரப்புன்னை. சுரப்புன்னை. சகதியில் இருக்கனால சதுப்பு நிலக்காடுகள் சொல்லுவாங்க. சதுப்பு நிலக்காடு சேரா இருக்கிற இடத்துல. ஆமாம் ஆமாம், சதுப்பு நிலக்காடு. ஒரு 5-6 வெரைட்டி இருக்கு மரம். அதில் தண்ணி ஓரமாக அந்த மாங்குரோவ் ஃபாரஸ்ட் இருக்கும். உள்ளெல்லாம் வேற வேறு செடிகள் வரும். அதில் நான் பார்க்க ஒரே மாடலாக தெரியும். ஆமாம், அது எல்லாம் ஒரே இதாக தான் இருக்குது. இலை வச்சு தான் கண்டுபிடிக்கலாம். ஆமாம். ஆனால் இதுக்குள்ளே மீன்கள் இருக்கும்லாங்க. மீன் இருக்கும். நண்டு யாரா இங்கேயும் வந்து மீன் பிடிப்பாங்க அந்த சைட்லையும். இங்கெல்லாம் வலை போட முடியாது. ஏன்னா வலை இந்த வேர்ல மாட்டிக்கி அதுக்காக போட மாட்டாங்க. இந்த நண்டு வலை போடுவாங்க. நண்டு வலை சன்றா போட்டு போயிடுவாங்க. மீன் வலைலாம் போட முடியாது, போட மாட்டாங்க. தண்ணி வந்து இப்போ கடலுக்கு போயிட்டு இருக்கு. ஓட்டம் இப்படி போகுது பாருங்க. ஆமாம் ஆமாம், ஓட்டம் போகுது. அங்கேருந்து இங்கே வருது, கடலுக்கு போகுது தண்ணி. அதான் ஒரு 3 அடி ஏறும் 3 அடி ஏறும் டெய்லியும். போதானே இதோட ஒரு சாயங்காலம் ஒரு 4 மணி 5 மணி ஆகும் தண்ணி ஏறு. அதோட தண்ணி கடலுக்கு போயிட்டு தான் போய்கிட்டே இருக்கும். அந்த மழை நேரத்தில் தண்ணி லெவல் ஏறி இருக்கும். புயல் நேரத்தில் இருந்தது தண்ணி டெய்லி ஏறும். டெய்லி ஏறும். டெய்லி அந்த சாயங்கால டைம் ஏறும். மாதம்னா ஒரு அளவு கூட்டம் வரும். ஆமாம், மே மாதம் எல்லாம் ஸ்கூல் லீவு, நல்ல கூட்டம் வரும் உங்களுக்கு. நேற்று 5 நடம் ஓடிச்சு. நேற்று 5 நடம் ஓடினாலும் 450 தான் கிடச்சிருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான். அதுக்குள்ளே டயர்டாயிரும். கண்டினியூவாக வராது இல்லை நம்மளுக்கு. ஆமாம் ஸ்டாண்டு மாதிரி தானே. ஆமாம் ஆமாம். நம்ம ஒரு நடம் நான் போயிட்டேன்னா நான் அப்படியே வெயிட் பண்ணணும். அதான் திரும்பி எல்லாருமே போய் திரும்பி அந்த பஸ்லேருந்து வரும். ஆமாம், மீதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தான் போகும் பணம் கம்ப்ளீட்டாக. அதெல்லாம் வேறு வேலைக்கும் போய்க்கலாம். இன்னைக்கு வந்திருக்குது ஒரு 20-22 பேர் தான் வந்திருப்பாங்க வேலைக்கு. இது பேரெல்லாம் வேறு வேலைக்கு வரும். இது நம்பி வர முடியாது. அதான் திங்கக்கிழமைனா அதை நம்பி வர முடியாது. சனி ஞாயிறுனா நம்பி வந்துடலாம். சனி ஞாயிறு வந்தோம்னா ஒரு விஷயம் கிடைக்கும். ஆமாம். இதெல்லாம் வழிதான். அதெல்லாம் குளோஸை மூடி வச்சுக்கணும். மூட்டாங்கன்னா அவங்க மூட மாட்டாங்க. வேர் இறங்குதுல்ல, தண்ணி ஏறும்போது மூடிடும். அந்த வேர் இறங்குனா அப்படி அடைஞ்சிடும். இப்போ இதுலயே ஒரு மாசம் போட்டு வரலன்னா இந்த வருது பாருங்க மேலே. ஆமாம், வேர் அப்படி சன்றில் வந்து உட்காந்துரும். இது போகிறதுனால பிடிச்சி அப்படியே வழி இருக்குது. இதில் இங்கே நல்லா குளிர்ச்சியாக இருக்குது பார்த்தியா, நல்ல குளுன்னு இருக்குது. இந்த சின்ன பாதையில் போட்டு போகாது, ஸ்டீம் போட்டு போகாது. இதில் போகாது. இந்த மாதிரி துடுப்பு போட்டு தான் இந்த மாதிரி சின்ன பாதைகள்லாம் போவாங்க. துடுப்பு போட முடியாது. துடுப்பு மாடிக்கு தான் வைக்கணும். அப்படியா? நிறைய துடுப்பு போகணும். அது அப்படியே இழுத்து விட்டுக்கிட்டே போகணும். இந்த போட்டிங் நம்ம கை போட்டிங்கில் வந்து அவங்க கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட இத்தனை கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு வராங்க. இந்த ஓட்டிகிட்டு வரும்போது என்ன ஆகுனா அவங்களுக்கு வந்து சாட்டர்டே சண்டே வந்து ஒரு 5 ட்ரிப்பு கிடைக்கும். அதுவும் 40 பேர் இருக்காங்க அங்கே மொத்தம். 5 ட்ரிப்பு கிடைக்கும்போது என்ன ஆகுனா ஒரு ட்ரிப்புக்கு 90 ரூபா கிடைக்கும். 5 ட்ரிப்புக்கு 450 ரூபா வரும். சாட்டர்டே சண்டேயே அவ்வளோதான் கிடைக்கும். வீக்லி டேஸில் அது கூட கிடைக்காது. ஒரு ஆள் இப்போ தான் வந்து இருந்து பார்த்துட்டு ரிட்டர்ன் கிளம்பி போயிட்டார் வேலை இல்லாமல். நம்மளால் முடிஞ்சது, உங்களால் முடிஞ்சது, ஒரு ஆளுங்க 50 100 அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நம்ம 5 பேர் கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஒரு 500 ரூபா கிடைக்கும். கொரோனா நேரத்தினால மூடிடுச்சு. அப்படியே யாரும் வந்திருக்க மாட்டாங்க. யாரும் வராதனால அப்போ அந்த இதெல்லாம் விழுது வந்து உங்களை அப்படியே பாதையை மறைச்சிருது. கொரோனா நேரத்தில் 2 வருஷம் யாரும் வராதனால அப்படியே பாதையெல்லாம் மறைஞ்சு போச்சு. இதெல்லாம் பாருங்கள், சின்ன கேப்பு தாங்க. நம்ம அருமையாக இருக்குது, நல்லா இருக்குது. ஓ, இது மண் தரையாது, சேரு. இங்கே கொஞ்சம் வித்தியாசமான மரங்கள்லாம் இருக்குது. தீப்புண்ணுக்கா? இந்த இந்த எந்த செடியா?
அந்த வாய் மரம் சாறு ஊத்துறாங்கல்ல, ஆமாம் ஆமாம். ஆ, அது மாதிரி இது ஓ, இதை கசக்கி. ஆ கசக்கி அந்த தண்ணியா இருக்கு இதுல. ஆ, அதை அப்படியே அப்படியே இந்த செடி தான் தீப்பொண்ணுக்கெல்லாம் போடுவாங்களாம். அந்த சாறு அப்படியே போட்டு நல்லா ஆறுமா அது இந்த செடி மரம். இது இப்ப வேர் கீழே இறங்கி இருக்கு. ஆமாம். முன்னாடி இதுக்குமே தலையில இடிக்காது. அதில் யாரும் வரல, இந்த பாதையில் அதிகமாக வரல, அதான் ஃபுல்லாக வளர்ந்துருச்சு. நீங்கள் தான் இப்போ கூப்பிட்டு வரீங்க. இதெல்லாம் முன்னாடி போட்டீங்க. ஆமாம் ஆமாம். யாரும் வராதனால தான் இந்த அளவுக்கு ரொம்ப குறுகல் ஆயிடுச்சு. குனிஞ்சுக்கோ கென்னடி, பாரு. கை மட்டும் ஓரத்துல வைக்க. ஆமாம், ஓரத்தில் வைக்காத, அங்கே பாரு. அது இப்போ அதான் இந்த கொரோனா டைம்ல இதாகி அப்படியே இதாச்சு. இப்போ இதில் டர்ன் பண்ணிடுவீங்களா? விவசாயத்தில் திருப்ப முடியாது. அப்புறம் எப்படி ரிவர்ஸ்லேயே போயிட வேண்டியதானா? ரிவர்ஸ்லேயே போயிடலாண்ணா. நீங்க அப்படி கொஞ்சம் இப்படி திரும்பி உட்காந்து எடுத்துக்கலன்னா இது ஃபுல் கவர் ஆகும். ஆ, சரி சரி, ஓகே. இதில் உட்கார். அதில் உட்காந்து அப்படி உட்காந்து எடுத்துக்கலன்னா அது முன்னாடி நல்லா தெரியும். ஆமாம். நம்ம வெறும் கடலில் சுற்றுறது பெருசு இல்லை. இந்த மாதிரி இடத்துல நல்ல குளிர்ச்சியாக இருக்கு பாரு. ஃபுல்லாக நிறைய காட்டு பூனை, ஆ, இந்த நீர் நாய், அப்படியா? இது மாதிரி ஐட்டங்கள் கிடக்கும். ஓ, இதில் நிறைய இருக்குமா அப்போ? நிறைய இருக்கும். நிறைய காட்டுப்பூனை, நீர் நாய், நீர் நாய் பாம்பு கிடக்கும். அதுவும் இருக்கும்ண்ணா. ஆனால் தண்ணிக்குள்ளே கிடக்குமா? லேண்ட் இன்னும் முன்னாடி அந்த சைடெல்லாம் லேண்டா இருக்குல்ல, ஆமாம், அந்த சைடு அங்கே இருக்கும். எல்லாம் விஷ பாம்புகள் தான் இருக்கும். விஷ பாம்பு, நார்மல் சும்மா சாதா பாம்பு, தண்ணி பாம்பு ஆளான பேச்சு சவுண்டு நடமாட்டம் இருந்தாலும் இந்த சைடு வராது, வெளியில வராது. வராது. ஓடிடும். ஆ, ஆமாம். நம்ம பாம்பை கண்டு நம்ம பயப்படுறோம், நம்மளை கண்டு பாம்பு பயப்படுது. ஆமாம், அந்த போத வேகமாக போத இந்த ஆற்று தண்ணி அப்படியே கடலுக்கு போகுது. நம்ம பக்கத்துல இருந்து பார்த்தா தெரியாது, லாங்கா இருந்து பார்த்தா தான் தெரியும். ஆமாம் ஆமாம். ஆனால் முதல்ல இருக்குமா அதில்? முதல்லலாம் கிடையாது. எப்படி இந்த தண்ணியில் எப்படி நிறைய இருக்குது? கரை சார், அந்த நிலம் தெரியுது இல்ல, ஆமாம். அந்த சைடு தான் இருக்கும். ஆ நம்மளுக்கு இது வாய்க்கா மாரி, ஆ வாய்க்காது சைடுல அந்த நிலம் கரை. ஆ கரை பகுதி தெரியுது பாருங்க, நிலம் தெரியுது இல்ல, ஆமாம். அந்த நிலப்பகுதியில் தான் இருக்கும். அந்த நிலப்பகுதியிலலாம் நிறைய இருக்கும். நிறைய இருக்கு. நான் அந்த யூடியூப் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே, நான் வீட்டில் சும்மா இருக்கும்போது நிறைய சும்மா அப்படியே யூடியூப் தான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதாவது வே டு கோ, குமார் ஃபாரினில் சுற்றுற வீடியோ குமார். இப்போ கோவை அவுட்டோர்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காருங்க. இந்தியா ஃபுல்லாக சுற்றிருக்காருங்க. அவங்க லெவலில் வரலனாலும் நம்ம இந்த 65 வயசில் நான் லேட்டாக தான் ஆரம்பிச்சிருக்கேன் யூடியூப்பில். எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. எனக்காக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.